buddies, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹிடன் அனிமே சேனல் தான். ஸோ மறக்காம பாருங்க, முக்கியமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்க போடுற ஒவ்வொரு லைக் அண்ட் கமெண்ட் எனக்கு மோட்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கு. ஸோ மறக்காம அதுமே பண்ணுவேன்னு நினைக்கிறேன், நம்பிட்டு இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இனி பார்க்க போது புது சீரிஸ் தான், த டேஞ்சர்ஸ் இன் மை ஹார்ட் அப்படின்ற சீரிஸ் தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதோட சீசன் 2 ரீசெண்டா ரிலீஸ் ஆக போகுது. அந்த சீசன் 1 வேற லெவல் கியூட்டாவும் இருக்கும், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பயங்கர காமெடியாவும் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு லவ் அண்ட் ரொமான்ஸ் சீரிஸ் உள்ள ஒரு அனிமே சீரிஸ் தான் இதுவுமே. ஆக்சுவலி இந்த ஸ்டோரியை பத்தி ஒரு ஒன்லைன் என்ன சொல்லணும்னா, சீரியல் கில்லரு, மர்டரு, அது மட்டும் இல்லாம சாகுறது எப்படிலாம் கொல்லலாம், இந்த மாதிரி ஆளுதாங்க நம்ம ஹீரோமே. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சீரியல் கில்லர் மாதிரி தான் டைப், பட் இருந்தாலும் சீரியல் கில்லர் இல்ல மட்டும் சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு பையனுக்கு எக்ஸ்ட்ரோவர்ட்டான பொண்ணு, ஆனா அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா இன்சைட்ல ரொம்பவே சாஃப்டான பொண்ணு. சரி, கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னா, நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு பிடிச்சது எல்லாமே சீரியல் கில்லரு, மர்டரு, கொலை பண்றது எப்படி, கொள்ளையடிக்கிறது எப்படி, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சீரியல் கில்லருக்கான குவாலிட்டி என்னென்ன தேவையோ எல்லாமே நம்ம ஹீரோட்ட இருக்கு. ஆனா சீரியல் கில்லர் மட்டும் ஆகலன்னு சொல்லலாம், அவ்வளவுதான். அந்த நேரத்துல அவனுமே புக் கையில படிச்சுட்டு இருக்கான் பாருங்க. என்னடா புக்னு பார்த்தா மர்டர் என்சைக்ளோபீடியா. சோ எப்படி கொலை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி புக் படிச்சிட்டு இருக்கான். அவன் படிச்சிட்டு இருக்கும்போது பின்னாடி பசங்க எல்லாம் பேசிக்கிட்டு அப்படியே தட்டி விட்டுறான் பாருங்க தெரியாம. அப்போ ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்கானா, அவன் பாக்கெட்ல உள்ள கத்தியை எடுத்து அந்த பையன் மேலவே ஏகப்பட்ட கோடை போட்டு விட்டுறான். ஆக்சுவலி இது வந்து இப்படி நடந்தா எப்படி இருக்குன்ற மாதிரி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோமே ஒரு சீரியல் கில்லர் மாதிரி அப்படின்னு கூட சொல்லலாம், பட் சீரியல் கில்லர் இல்ல, அவ்வளவுதான். அந்த அதே சைட்ல பாத்தீங்கன்னா அவனுமே என்ன சொல்லிட்டு இருக்கானா, இந்த கிளாஸ்ல எனக்கு பிடிக்காத ஒரே ஒரு பொண்ணு இருக்கா, அவளை பார்த்தாலே எரிச்சல் ஆகுது, அந்த பொண்ணு மூஞ்சியை பார்த்தாலே வெட்டி சாக்கியம் போல இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். வேற யாரும் இல்ல, அது நம்ம ஹீரோயின் தான். நம்ம ஹீரோயினை எப்படா போட்டு தள்ளலாம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஹீரோமே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். பட் உண்மையிலே போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்ணிட்டான். நம்ம ஹீரோ வந்து அதுக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணலன்னு சொல்லலாம், அவ்வளவுதான். மத்தபடி இது எல்லாமே அவன் மனசுல நினைக்கிறதா, எதுவுமே ரியாலிட்டியில கொல்றதோ கொலை பண்றதோ எதுவுமே கிடையாது. சோ இவங்க வேற எப்படி லவ் பண்றாங்க அப்படின்றதா இந்த மெயின் கதையோட சீரிஸ் தான். சோ மறக்காம பாருங்க, முக்கியமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஹீரோ மீன் மத்தியானம் ஆயிடுச்சு. சரி, ஓகே, லஞ்ச் டைம் வந்துருச்சு, நான் இங்க கிளம்புறேன். அது மட்டும் இல்லாம எனக்கு நிம்மதியான இடம் தான் பிடிக்கும், எனக்கு எப்பயுமே அமைதியான இடம் தான் பிடிக்கும், எனக்கு அமைதியா இருக்கிறதா பிடிக்கும்னு சொல்லிட்டு இருக்கான். அவனுமே லைப்ரரி போயிட்டு நான் போய் சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு இருக்கான் பாருங்க. பார்த்தா அங்க ஹீரோயின் ஃபுல் மீல் இருக்கிற மாதிரி அடிச்சிட்டு இருக்கா. அண்ட் நம்ம ஹீரோமே தொடர்றான் பாருங்க, இவன் எதுக்கு இங்க வந்தா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்துட்டு இருக்காம, இவன் எதுக்கு இங்க பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே பார்த்துட்டு இருக்கான். இது என்னோட ஃபேவரட் பிளேஸ் ஆச்சு, நான் இவன் எதுக்கு இங்க வந்தான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே மனசுக்குள்ள கேட்டு இருக்கான் பாருங்க. அந்நேரத்துல நம்ம ஹீரோயின்மே பாத்தீங்கன்னா தின்னுக்கிட்டே இருக்கா. அது மட்டும் இல்லாம, ஓ நீங்க இங்க சாப்பிடதான் வந்தியா, பக்கத்துல உட்காந்து சாப்பிடுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கிறா பாருங்க. இல்ல எனக்கு புக் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவே பாத்தீங்கன்னா புக் எடுக்க போயிடுறான். ஆக்சுவலி இங்க அமைதியா இருக்குன்னு சொல்லிட்டு வந்திருப்பான், பட் இந்த பொண்ணு வேற வந்துட்டா. அது மட்டும் இல்லாம எனக்கு பிடிக்காத ஒஸ்டிங் எனிமி, என்னோட லைஃப்ல பிடிக்காத எனிமி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆக்சுவலி இந்த பொண்ணு எனிமின்னு சொல்றதுக்கு அந்த பொண்ணு இவனுக்கு எதுவுமே பண்ணல, பட் இருந்தாலும் இவனா ஒரு எனிமியா கன்சிடர் பண்ணிக்குவான், அவ்வளவுதான். சரி, ஓகே, இப்ப அந்த பொண்ணு சாப்பிட்டு முடிச்சுட்டா இப்ப கிளம்பிடுவான்னு சொல்லிட்டு ஹீரோமே பாத்துட்டு இருக்கான் பாருங்க. பார்த்தா அவ சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சு அடுத்து லேஸ் வந்து எடுத்து நின்னுட்டு இருக்கா. லேஸ் மட்டும் நார்மல் பாக்கெட் இல்ல, ஃபேமிலி பேக் மாதிரி இருக்கு. அந்த பேக்கை போட்டு தின்னுட்டு இருக்கா. பத்தாதுக்கு தாளை வேற போட்டுட்டு இருக்கா பாருங்க. நம்ம ஹீரோக்கு எரிச்சல் ஆகுது. என்ன தைரியம் எல்லாம் என் இடத்துல வந்து உட்காந்துட்டு தாளம் போட்டுட்டு இருக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே கடுப்பாயிட்டு இருக்கான். சரி, ஓகே, அவ்வளவுக்கு நம்ம பார்க்கலாம், நமக்கு நம்ம வேலை தான் முக்கியம் சொல்லிட்டு இருக்கான். பட் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா வேற ஏதோ சத்தம் கேக்குது. என்னடா சத்தம் கேக்குதுன்னு சொல்லி திரும்பி போய் பாக்குறான் பாருங்க. பார்த்தா ஏதோ ஒரு பெரிய சாட்டை விரிச்சுட்டு வரைஞ்சுட்டு இருக்கா. ஓ சோசியல் ஒர்க் பண்றாளா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான் பாருங்க. அது மட்டும் இல்லாம என்னடா இது டைட்டில் தான் ரொம்ப பெருசா இருக்குன்னு தெரியல, அப்போ 2 லைனா வரைய வேண்டியதான நம்ம ஹீரோமே சொல்லிட்டு இருக்கான் பாருங்க. ஆக்சுவலி மனசுல சொல்லிட்டு இருப்பான், அவகிட்ட சொல்ல மாட்டான். அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் மேனு ஏதோ வரைய முடியாம வரைஞ்சிட்டு இருக்கா சொல்லலாம். அந்த நேரத்துல அவளுமே பாக்கெட்ல நைஃப் எடுத்து பாக்குறா, பட் நைஃப் இல்லன்றது தெரிய வருது. பட் நம்ம ஹீரோட பாக்கெட்ல எப்பயுமே நைஃப் இருக்கும், ஏன்னா கொலை பண்ற மூட்ல இருப்பான் பாருங்க. சோ அவன் பாக்கெட்ல எப்பவுமே நைஃப் இருக்கும். சோ நம்ம போய் கொடுக்கலாமா அப்படின்னு யோசிச்சு பாக்குறான் பாருங்க. பட் இருந்தாலும் அந்த பொண்ணு என்னோட எனிமி, நான் அவகிட்ட எப்படி போய் கொடுக்கறது மாதிரி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு நம்ம கிட்ட நைஃப் இருக்கிறத பாத்தியா தப்பா நினைச்சுட்டானா அதையுமே யோசிச்சு பாக்குறா பாருங்க. பட் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனே பாத்தீங்கன்னா நைஃப் வந்து ஆஃபர் பண்றான். அந்த பொண்ணுமே தேங்க்ஸ் சொல்றா. என்னது தேங்க்ஸ் சொல்றாளா, இந்த பொண்ணு என்ன இவ்வளவு நல்ல பொண்ணா இருக்குன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம நம்ம இதுக்கு போய் ஹெல்ப் பண்ணோம், நமக்கு இது அவசியமே இல்லையே, நமக்கு இது தேவையில்லாத வேலையேற்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான் பின்னாடி வந்துட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிளாஸ்மே முடிஞ்சிருச்சு. அந்த பொண்ணுமே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட நைஃபை தூக்கிட்டு போயிருச்சு. அண்ட் இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுமே வந்துட்டு இருக்கா. ஃப்ரெண்டுமே வந்துட்டு என்ன சொல்லிட்டு இருக்கா, இங்க பாரு எப்ப பார்த்தாலும் நீ தனியா சாப்பிட போற, ஓவரா சாப்பிடுறது, ஓவரா வெயிட் கூடிட்டு இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கான் பாருங்க. ஆ நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோமே பின்னாடி நிற்பா பாருங்க. அவன் கிட்ட வந்து இது வந்து என்னோடது இல்ல, இது வந்து இந்த பையனோடதுன்னு சொல்லிட்டு அந்த லேஸ் எடுத்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்தா பாருங்க. அப்போ ஹீரோமே வாங்க முடியாது வாங்கிட்டு இருக்கான். ஓ இதுல மிச்சம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே பாத்தீங்கன்னா அதுல உள்ள மொத்த சிப்ஸையும் காலி பண்ணிட்டு இந்த குப்பத்தட்டுல போட்டுன்ற மாதிரி கொடுத்துட்டு இருக்கா. அடி பாவி, உனக்கு போய் ஹெல்ப் பண்ணல, கடைசியில என்ன யூஸ் பண்ணிட்டு போயிட்டேன்ற மாதிரி நம்ம ஹீரோமே யோசிச்சுட்டு இருக்கான். அப்படியே மறுநாள் ஆகுது. மறுநாளுமே பாத்தீங்கன்னா அங்க நடந்த அவமானத்தை நம்ம ஹீரோமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அண்ட் அவளுமே என்னோட நைஃப் எடுத்துட்டு போயிட்டா. சோ எப்படி திரும்பி வாங்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. பார்த்தா கிளாஸ்ல போனோம் நம்ம ஹீரோட பெஞ்சிலேயே அந்த நைஃப் இருக்கு. ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கே. அது மட்டும் இல்லாம காலையிலேயே முத வேலையை வாங்கின பொருள் திரும்பி ரிட்டர்ன் எல்லாம் கொடுக்குறாளேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப பாத்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட பண்ண போஸ்டரை யாருமே அப்ரூவ் பண்ணல, அது ரொம்ப கேவலமா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ அந்த போஸ்டரை பாத்தீங்கன்னா ரீரைட் பண்ணிக்காங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோமே கடுப்பாகிறான். என்ன தைரியம் இருந்தா இந்த பொண்ணு பண்ண போஸ்டர்
போஸ்டர் ரீரைட் பண்ணுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோக்கு செம்ம காண்டாகுது. என்னதான் இருந்தாலும் நம்ம ஹீரோயின் பண்ண போஸ்டர் எல்லாமே மொக்கையா தான் இருக்கு. ஏன்னா புள்ளி வைக்கிறதுக்காக சாக்லேட் இருக்கும் பாத்தீங்களா, சாக்லேட் வச்சு புள்ளி வச்சிருப்பா, வரையறதுக்காக சாக்லேட் யூஸ் பண்ணிருப்பா. இந்த போஸ்டர்லாம் கண்டிப்பா காமிச்சோம் டீச்சர் கழுவி ஊத்துவாங்கன்ற மாதிரி சொல்லிருக்காங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோக்குமே அதுவுமே கரெக்ட் தான்ப்பா, அந்த பொண்ணுக்கு உருப்படியா ஒரு எடுக்கேஷனே இல்லைன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ வந்து கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணணும் போஸ்டர் வச்சுக்கிட்டு, அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின்மே ரொம்பவுமே டல்லா இருக்கா, இன்னொரு பொண்ணுமே நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. சோ அதை பார்த்து நம்ம ஹீரோக்கு என்ன தோணுதுன்னா, ஓகே இவ ரொம்பவே டல்லா இருக்கா, போஸ்டர்ல யூஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே பிளான் பண்ணி யோசிச்சுட்டு இருக்கான். அண்ட் இப்போ ஹீரோ டேன் வருது. சோ அவங்க குரூப்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும் அங்க ஒரு மொட்டை போட்ட பையன் இருக்கான், அந்த பையன் தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோமே பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியா இருப்பான், ஏன்னா அவன் அந்த போஸ்டர் ரெடி பண்ணனால எக்ஸ்பிளனேஷன் அவங்க கிட்ட விட்டுருப்பான். அப்போ நம்ம ஹீரோமே பாத்தீங்கன்னா ஃபுல் போக்கஸா நம்ம ஹீரோயின் மேலதான் இருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு செம்ம வெக்கையா வேகுதுன்னு சொல்லலாம். அவளுமே இந்த கிளாஸ்ல அவிஞ்சு போன மாதிரி உட்காந்துருக்கா. அண்ட் அவளோட மூஞ்சிமே பாத்தீங்கன்னா ரொம்பவுமே அழுகிற மாதிரி இருக்கு. சோ ஹீரோமே என்ன நினைச்சுக்கன்னா, அந்த போஸ்டர் அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு ரெடி பண்ணா பட் ஈஸியா மாத்திட்டீங்க, இதெல்லாம் உங்களோட தப்புன்னு சொல்லிட்டு மத்த பொண்ணுங்க மேல கூட சொல்லிட்டு இருக்கான் பாருங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா வெளியே ஏதோ சவுண்ட் வர மாதிரி இருக்கு. சோ எல்லா பசங்களுமே வெளியே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் ஹீரோயுமே லைட்டா அழுக போற மாதிரி இருக்கா பாருங்க. சோ அவ அழுகதை யாரும் பாத்துற கூடாது அப்படின்றதுக்காக நம்ம ஹீரோமேனு நான் வந்து டிஸ்ட்ராக்ஷன் கிரியேட் பண்றேன்னு சொல்லிட்டு அவனோட போஸ்டர் அவனே கத்தி வச்சு கிழிச்சிடறான். டேய் இதெல்லாம் பண்ற அப்படின்னு மாதிரி பக்கத்துல எல்லாம் கேட்கறான் பாருங்க. நான் நல்லதுதான்டா பண்ணிருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நல்லது பண்ணியா எதா பண்ணன்ற மாதிரி எல்லாரும் முடிச்சிட்டு இருக்கானுங்க. ஆனா நம்ம ஹீரோயினே பாத்தீங்கன்னா வெளியே ஹெலிகாப்டர் போச்சுல, அதை பார்த்து சிரிச்சுட்டு இருக்கா. அடி பாவி, உனக்காக நான் என்னோட மானத்தை விட்டு கூட போஸ்டரை கூட கிழிச்சு விட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கா பாருங்க. பட் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவட்டு ஹெலிகாப்டர் வந்து சிரிச்சிட்டு இருக்கா. இந்த பொண்ணு என்ன மூட் சிங்க விட பயங்கரமா மூடு மாத்துது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப பாத்தீங்கன்னா சின்ன பொண்ணு மாதிரி ஒரு இருப்பா, ஆக்சுவலி அவங்க கிளாஸ் பொண்ணு தான். அந்த பொண்ணு மாதிரிலே உட்காந்துருக்கா பாருங்க. இங்க பாரு இப்படி உட்கார கூடாது, நான் தான் அவன் மேல உட்காருன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா மாத்தி உட்காந்துக்கிறது. சோ இப்படி மாத்தி உட்கார பாத்தீங்கன்னா பின்னாடியில 3 பசங்களுமே பார்த்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. பேசாம நம்ம போய் மடியில உட்காந்தா எப்படி இருக்குன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க பாருங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ மேனே செம்ம காண்டாக்குறான். என்ன தைரியம் என்ன இந்த மாதிரி பேசுவாங்கன்ற மாதிரி. அப்படியே அன்னைக்கு மத்தியானமே நம்ம ஹீரோ மேனே லைப்ரரியில சாப்பிட போறான். பட் இன்னைக்குமே பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுமே அங்கதான் உட்காந்துருக்கா. அண்ட் அந்த பொண்ணு உட்காந்துருக்க பாத்தீங்கன்னா அவ கிளாஸ்ல இன்னொரு பொண்ணுமே அந்த இடத்துக்கு வந்துடுற. ஆக்சுவலி இந்த பொண்ணுமே கொஞ்சம் சப்பின்னு சொல்லலாம். சோ அந்த சப்பியான பொண்ணுமே என்ன கேக்குது, நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து லவ் அட்வைஸ் பண்ண கேக்குது. நான் வந்து ப்ரப்போசல் பண்ணணும், நான் வந்து எப்படி கிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா லவ் அட்வைஸ் நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்க வருது. நம்ம ஹீரோயினுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் சொல்லுவாளா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோமே முழிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு பிடிச்ச பையனே அங்க வந்துட்டான். ஆக்சுவலி அந்த மொட்டை போட்ட பையன் சொன்னல, அந்த பையன் தான் அந்த பொண்ணுக்கு பிடிச்ச பையன். சோ அவனுமே அங்க வந்துட்டான். சோ ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல உட்காந்துட்டு இருக்காங்க. அண்ட் ஹீரோமே ஷெல்ஃப் பின்னாடி நிக்கிறான். பட் ஹீரோயின் அந்த இடத்த விட்டு நகர மாட்டேங்கிறா. ஒரு கப்புள்ஸ் வந்தா நகர்ந்து போகணும் அப்படின்ற ஐடியா கூட நம்ம ஹீரோயின் கிடையாது. சோ அவளுமே அதே இடத்துல உட்காந்துக்கிறா. எந்த இவ உட்காந்துருக்கனாலே பாத்தீங்கன்னா அந்த சப்பி போன அந்த மொட்டை போட்ட பையன் ரெண்டு பேருமே பேசவே மாட்டேங்கிறாங்க. ரெண்டு பேருமே அமைதியா இருக்கானுங்க. நம்ம ஹீரோயினுமே பாத்தீங்கன்னா ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் குரூப் மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்கா. சோ இவளை எப்படியாச்சும் அங்க இருந்து கூப்பிடணும் அப்படின்றதுக்காக நம்ம ஹீரோமே என்ன பிளான் பண்றான்னா அங்க இருந்து ஒரு புக்கை தட்டி விட்டுறான். சோ புக்கை தட்டி விட்டனால ஐயோ நம்ம வந்து பாத்துட்டு இருக்கதை கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோமே பயந்துட்டு இருக்கான் பாருங்க. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் மேனு ஒருவேளை பூனையா இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவளுமே ஹீரோவை காப்பாத்தி விட்டுறா. இந்த பொண்ணு இதுக்கு என்னை காப்பாத்தி விடுறா, எவ்வளவு நல்ல பொண்ணா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நான் போய் செக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினே அந்த ஷெல்ஃப் பின்னாடி வந்துட்டா பாருங்க. ஷெல்ஃப் பின்னாடி வந்துட்டு அவளுமே மியாவ் மியாவ்னு கத்திக்கிட்டு இருக்கா. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2 3 இல்ல 4 5 பூனை இருக்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கா. ஏமா கொஞ்சமாச்சு நம்பர் மாதிரி கத்துருமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோமே பாத்தீங்கன்னா மனசுக்குள்ளே சொல்லிட்டு இருக்கான். அப்படி அந்த 2 கப்புள்ஸையும் பாத்தீங்கன்னா நல்லா பேச ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட அவங்களோட மனசுல என்ன இருக்கோ எல்லாமே ஷேர் பண்ணிட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்பி போறாங்க பாருங்க. கிளம்பி போன அப்புறம் நம்ம ஹீரோமே எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்ல வரான். பட் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு வேலை முடிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த இடத்த விட்டு அப்படியே கிளம்பி போயிடுறா. இப்போ அன்னைக்கு ஈவினிங் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோமேனு அவனுக்கான மர்டர் புக் வந்து வாங்க வந்திருப்பான். சோ அப்படி வாங்க வரவங்க பாத்தீங்கன்னா அங்க ஒரு புக் இருக்கு. அந்த புக்ல நம்ம ஹீரோயினோட போட்டோ இருக்கு. இந்த பொண்ணு மாடலான்னு சொல்ற யோசிச்சுட்டு இருக்கா பாருங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல நம்ம ஹீரோயினே வந்து நின்னுட்டு இருக்கா. எதிரான்னு பார்த்தா அவளுமே என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கானா, என்னை வந்து நோட்டீஸ் பண்ணணும், நான் வந்து மாடல் என்னையுமே நோட்டீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வேணும்னே காமிப்பாங்க பாத்தீங்களா பப்ளிக்ல. சோ அந்த மாதிரி பப்ளிக்ல காமிச்சிட்டு இருக்கா. பட் பக்கத்துல எந்த பொண்ணுமே நோட்டீஸ் பண்ண மாட்டேங்குது. அண்ட் ஃபைனலி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட புக்கை வாங்காமே போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அப்படி நடந்துட்டு இருந்ததுனால ஆக்சுவலி பயந்துருவாங்க நம்ம ஹீரோயினை பார்த்த அப்புறம், யாரா இந்த பொண்ணுன்ற மாதிரி. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் மேனு அவங்க ஒரு ஆட்டோகிராஃப் போடுறதுக்காக அவளோட பெண்ணையுமே ரெடியா வச்சிட்டு இருக்கா பாருங்க. பட் கடைசி வரைக்கும் ஒருத்தங்க கூட ஆட்டோகிராஃப் வாங்கல. ஏன்னா நம்ம ஹீரோயின் வெறும் மாடல் மட்டும்தான், ஆத்தர் கிடையாது. அவளுமே பாத்தீங்கன்னா ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகி அங்க இருந்து கிளம்பிடுவா. இப்போ அன்னைக்கு நைட் நம்ம ஹீரோயினை வீட்டுல வந்து பாக்குறான் பாருங்க. பார்த்தா அவன் கையில மர்டர் புக் இருக்கு. அண்ட் நம்ம ஹீரோயினோட புக்குமே இருக்கு. அந்த புக் ஃபுல்லா புரட்டி போட்டி பாக்குறான் பாருங்க. பார்த்தா நம்ம ஹீரோயினவே மாடல் மாதிரி போஸ் கொடுத்துருக்கா அப்படின்னு தெரிய வருது. பாக்கறதுக்கு இந்த பொண்ணு
ரொம்பவே இன்னசென்ட்டா இருக்கா, அழகா இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் பாருங்க. பட் நான் எதுக்குடா இந்த புக்கை வாங்கினேன்னு சொல்லிட்டு திரும்பியே பார்த்தீங்கன்னா அவனுமே குப்பையில போட்டுட்டு இருக்கான். ஏன்னா இந்த பொண்ணு என்னோட எனிமின்னு சொல்லிட்டு. பட் கடைசியில வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுமே ரொம்ப அழகா இருக்கா அப்படின்றதுனால அந்த புக்கையுமே பாத்தீங்கன்னா குப்பத்தூர்ல இருந்து வெளியே எடுத்து வச்சுக்குவான். அப்படியே மறுநாள் ஆகுது. மறுநாள் ஆகும்போது நம்ம ஹீரோமே சைக்கிள்ல போயிட்டு இருக்கா பாருங்க. அப்போ ஹீரோட ஃப்ரெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினே அப்புறம் இன்னொரு ஒரு பையன் வந்துட்டு இருப்பான். சோ நம்ம ஹீரோமே என்ன யோசிப்பாருன்னா கரெக்ட் தான், நம்ம எல்லாம் யாரு பாப்பா, அது மட்டும் இல்லாம நம்மள ஒரு இன்ட்ரோவர்ட், நம்மள பாக்குறதே கொஞ்சம் அதிசயம் தான். ஏதோ இந்த பொண்ணு 2 3 நேரம் பாத்துச்சு அப்படின்ட்டு நம்ம மேல என்ன அஃபெக்ஷனா வரப்போகுது மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா பாருங்க. அதுல பாத்தீங்கன்னா ஹீரோயின் பக்கத்துல ஒரு பையன் இருப்பாங்க. அந்த பையனுமே இங்க பாருங்க வாட்ஸ்அப் நம்பர் தாங்க அப்படின்னு மாதிரி கேட்டுட்டு இருக்கா பாருங்க. பட் நம்ம ஹீரோயினுமே முடிஞ்ச அளவுக்கு நெக்லெக்ட் பண்ணிட்டு இருக்கா. அந்த பையனுமே நல்லாவே வலிஞ்சிட்டு இருக்கான்னு சொல்லலாம். சோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை ரொம்பவே யூஸ் பண்ண பாத்துட்டு இருக்கான். பட் நம்ம ஹீரோயினுமே எல்லாம் காரணம் சொல்லுவீங்க எல்லா காரணத்தையும் சொல்லிட்டு தட்டி விட்டு இருக்கா பாருங்க. நேரத்துல பாத்தீங்கன்னா கடைசியில அந்த பையன் ஓபனாவே கேட்டுறா, இங்க பாரு எனக்கு உன்னோட நம்பர் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பட் நம்ம ஹீரோமே முடியாதுன்னு சொல்லிடுறா. ஆனாலுமே அந்த பையன் விடுற மாதிரி தெரியல. நம்ம ஹீரோட கையை பிடிச்ச கேட்டுறான் பாருங்க. ஆக்சுவலி ஹீரோயின் என்னதான் எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருந்தாலுமே பாத்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டான டைப். சோ அவளுமே பாத்தீங்கன்னா நெக்லெக்ட் பண்ண முடியல. கத்தி கூப்பாடு போட்டா ஏதாச்சும் ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கும்னு சொல்லிட்டு அவளுமே பாத்தீங்கன்னா சரி ஓகே நம்பர் தரேன்னு சொல்லிட்டு போன் எடுக்கிறா பாருங்க. நம்ம ஹீரோக்கு வந்து செம்ம காண்டாகுது. என்ன தைரியம் இருந்தா அந்த பொண்ணை போட்டு ஃபோர்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே என்ன பண்றான்னா அவனோட சைக்கிளை ஃபாஸ்டா விடுறான் பாருங்க. சோ அந்த சைக்கிளுமே பாத்தீங்கன்னா எல்லாருமே கிராஸ் பண்ணிட்டு ஆப்போசிட்ல உள்ள ஒரு லேக்ல வந்து விழுந்துருது. வேற லெவல் டிஸ்ட்ராக்ஷன் சொல்லிடலாம். அண்ட் ஹீரோயினுமே பாத்தீங்கன்னா அவரோட நம்பரை வந்து அவங்க கிட்ட வந்து கொடுக்க முடியாம போயிடுச்சு. சோ அதனால நம்ம ஹீரோமே ஹாப்பி ஆயிடுறான். பட் அவனோட சைக்கிள் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா உடஞ்சு போச்சுன்னு சொல்லிடலாம். அந்த இடத்துல என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி எல்லாருமே பாத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுமே பாத்தீங்கன்னா பின்னாடி உள்ள பையன் இருக்கான், அந்த பையன் தான் சைக்கிள் விட்டான், வேணும்னே விட்ட மாதிரி தெரிஞ்ச மாதிரி சொல்றாங்க பாருங்க. அப்ப பாத்தீங்கன்னா வேற யாருமே இல்ல, நம்ம ஹீரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பேர் தெரிய வருது. இவன் எதுக்குடா விட்டான்ற மாதிரி எல்லாருமே முடிச்சிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோயின் மேனு எதுக்குடா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா பாருங்க. இல்ல சேர் வெடிச்சிருச்சு, சோ அப்படி நானுமே லூஸ் விட்டேன், அப்படி அதுமே போயிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். அதை பார்த்து நம்ம ஹீரோயின் பேர் சிரிச்சிட்டு இருக்கா பாருங்க. அவளுமே என்ன சொல்லிட்டு இருக்காங்க, இங்க பாருங்க நீ பாக்குறதுக்கு ரொம்ப ஃபன்னா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா பாருங்க. சோ அதோட பாத்தீங்கன்னா 2 பேருக்குமே ஒரு மொமெண்ட் மாதிரி வருது. சோ அந்த மொமெண்டோட இந்த எபிசோட இந்த இடத்துல க்ளோஸ் பண்றாங்க. சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்ப்போம். அண்ட் இந்த சீரிஸ்ல உங்களுக்கு எந்த எபிசோட் பிடிச்சிருச்சோ சோ அந்த எபிசோட மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை பை.